அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் மறைவிற்கு பிறகு கட்டி காத்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாள் விழாவை தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கிற புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பொற்பாதங்களில் வணங்கி நான் இந்த நிகழ்ச்சியிலே என் உரையை துவக்குகிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு பிறகு பேச இருக்கிற தமிழக முன்னாள் அரசு கொறடா அண்ணன் நரசிம்மன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கதிர்காமன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கழக நிர்வாகிகளே, மகளிரினை சேர்ந்தவர்களே, புரட்சித்துறை அம்மா பேரவையை சேர்ந்தவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த இயக்கத்தை நடத்துகிற தகுதி வாய்ந்த தலைவர் யார் என்று கேட்டால் நம்முடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள்தான். நான் சொல்வதெல்லாம் புரட்சி தலைவர் இருக்கிற போதும் அவரோடு அம்மா அவர்களும் பயணித்தார்கள். அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். அவங்க நம்மை விட்டு சென்றிருக்கிற புரட்சி தலைவி அம்மாவின் வாழ்நாளில் பாதி வாழ்நாள் அம்மாவோடு பயணித்தவர். இந்த தகுதி எவனுக்கும் கிடையாது. புரட்சி தலைவி 68 வயசு இருந்தாங்கன்னா அம்மாவோட 34 ஆண்டு காலம் பயணித்த தகுதி அந்த எதிரணியில் இருக்கிற எந்த கொம்பனுக்கும் கிடையாது. காரணம், புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற தகுதி வாய்ந்த தலைவர் புரட்சி தலைவி. இந்த மதுரை வரலாற்று சிறப்புக்க கிராமம். இந்த வரலாற்றை இன்றைக்கு எழுதுவதற்காகத்தான் இந்த உசிலம்பட்டி மக்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள். நீங்கள் காட்டிய அன்பும் பாசமும் அவர் இதயத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வருகிற போது அவரோடு வருகை தரக்கூடிய தகுதி சின்னம்மாவுக்கு மட்டும்தான் உண்டு. இன்றைக்கு சின்னம்மாவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஏதோ பேசுகிறான் என்று நீங்கள் யாரும் ஏமாந்து விடக்கூடாது. இந்த கழகத்தை கட்டி காக்கிற தகுதி புரட்சி தலைவி அம்மாவோடு பழகிய பயணித்த சின்னம்மா அவர்கள்தான். 26 கட்சியை நடத்தி முதலமைச்சராக வர இருக்கிறார்கள் என்றால் நான் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தாலும் நான் அம்மா அவருடைய பேச்சை நாம் கேட்க வேண்டிய காரணத்தினால் இன்றைக்கு ஒரே ஒரு வரி, இந்த ரெட்டலைக்கு சொந்தக்காரர் சின்னம்மா தான், வேற எவனே சொந்தம் கொண்டாடுறான். ஒரு பயலுக்கும் தகுதி கிடையாது. ஏன்னு சொன்னால் 2001க்கு பிறகுதான் இப்ப இருக்கிறவன்லாம் நான் பெரிய ஆள் சொல்லுகிறவன்லாம் வரேன். 2001க்கு பிறகு யார் தயவு? இங்கே பேசக்கூடியவர்கள் எல்லாம் சின்னம்மா போட்ட பிச்சையில வாழ்ந்தவர்கள். யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், நான் அம்மாவோடு இருந்தவன். 33 எம்எல்ஏ இருந்த காலத்தால் தெரியும். ஆனா இவனுக்கு 2001க்கு பிறகு வந்து சின்னம்மாவை எதிர்த்து அரசியல் செய்ய நினைக்கிறான்னா அவன் முட்டாள்.
அவனால் ஒண்ணும் முடியாது. கோபம் கொந்தளிக்கிறான், அறிக்கை விட்டு பார்க்கிறான், ஒன்னும் நடக்காது. இது ஜே அணி, இது தொண்டர்கள் அணி. தொண்டர்கள் எங்க இருக்கிறார்களோ அங்கதான் அண்ணா திமுக. ஜே அணி என்றால் சின்னம்மாவை நம்பி இருக்கீங்க நீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்களை கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவுக்கு தொண்டர்கள் பலம் இருந்தது, சின்னம்மாவுக்கும் தொண்டர்கள் பலம் இருக்கிறது. அங்கே இருக்கவங்க தொண்டர் கிடையாது, அதை நம்பி ஏமாந்துறாங்க. தொண்டர்கள் வாங்க, தலைவர்கள் பின்னால வருவாங்க என்று சொல்லி எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை நல்கிய சின்னம்மா அவர்களுக்கு பொற்பாதம் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.